ஹலோ டியர் நீட் ஸ்டூடெண்ட். நீட் எக்ஸாமில் OMR சீட் ஃபில் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணணும், என்னென்ன தப்பெல்லாம் நம்ம பண்ணிடவே கூடாதுன்ட்டு NTA என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், OMR சீட் வந்து கம்ப்யூட்டர் தான் கரெக்ட் பண்ண போகுது, மனுஷங்க யாரும் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து அந்த OMR சீட்டில் எந்த ஒரு டயக்ராம், சிம்பிள்ஸ் அண்ட் அன்வான்டாக எதுவும் ரைட் பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது ரைட் பண்ணால் உங்கள் OMR சீட் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ வந்து எந்த ஒரு அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸும் OMR சீட்டில் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ 10 டிஜிட் ரோல் நம்பர் உங்களோடது வந்து OMR சீட்டில் ஃபில் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் ரோல் நம்பர் ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு தென் அந்த நம்பருக்கு ஏற்ற இடத்துல வந்து செட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் திங், பார்ஷியலாக எந்த ஒரு சர்க்கிளையும் வந்து செட் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக அந்த சர்க்கிள் ஃபில் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுங்க. தென் டெக்ஸ்ட் புக்லெட் நம்பர்னு உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், அந்த நம்பரை வந்து OMR சீட்டில் டெக்ஸ்ட் புக்லெட் நம்பர்னு ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களோட புக்லெட் நம்பரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற இடத்துல வந்து செட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் நேம், உங்கள் ஃபாதரோட நேம் அண்ட் மதர் நேம் இதெல்லாம் வந்து ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து ரைட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இப்போ வந்து பயாலஜி கொஸ்டின் தான் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பரை கரெக்டாக பார்த்து கரெக்டான இடத்துல செட் பண்ணுங்க. மறந்து போய் ஃபிசிக்ஸில் போய் செட் பண்ணிடாதீங்க. ஆல்சோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் செட் பண்ணணும், மல்டிபிள் ஆன்சர் செட் பண்ணாதீங்க. ஃபைனலாக ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ்னு ஒன்று வந்து உங்கள் OMR சீட்டில் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து உங்கள் சிக்னேச்சர் ப்ளஸ் டைமோட நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் அவ்வளோதான், இதெல்லாம் தான் நீங்கள் OMRல வந்து ஃபில் பண்ண போகிற விஷயம். அண்ட் தென் NTA வந்து ஒரு சாம்பிள் OMR அவங்க வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.